2026 இந்த பொருட்கள தலைக்கு அடியில வச்சு படுத்தீங்க அப்படின்னா, பணம் கட்டுக்கட்டாக சேரும். இது என்ன கட்டுக்கதையா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையா புரியும். இதுல ஒரு 5 பொருள் சொல்லியிருக்கேன். இப்ப 5 பொருளும் ஒரே விதமான பிரச்சனைக்கு இல்ல. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கலாம். அதுல உங்களுக்குரிய பிரச்சனை என்னவோ அதற்குரிய பொருள நீங்க தலைக்கு அடியில வச்சு படுத்தா போதும். அதே போல உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதற்குரிய பொருள தலைக்கு அடியில வச்சு படுத்துட்டு காலையில எந்திரிச்சா போதும் அப்படின்னு கிடையாது. அந்த பொருள காலையில எடுத்து உள்ளங்கையில வச்சுக்கிட்டு நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். கண் விழிக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு. அது மாதிரி இந்த பொருள எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பண வருமானம் வரணும் அப்படின்னா, எனக்கு தொழில்ல, வியாபாரத்துல, வேலையில நல்ல பணம் வருமானம் எனக்கு பெருக வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பொருள கையில வச்சுக்கிட்டு நீங்க சொல்லணும். அதே போல இரவு படுக்கும் போதும் நீங்க அத சொல்லிட்டு அந்த பொருள தலைக்கு அடியில வைக்கணும். இப்ப தூக்கம் இல்லாம இருக்கிறவங்க அதற்குரிய பொருளை எடுத்துக்கிட்டு, எனக்கு இனி நிம்மதியான தூக்கம் ஒவ்வொரு நாள் இரவும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை தலைக்கு அடியில வைக்கணும். காலையில கண் விழிக்கும்போது அந்த பொருளை எடுத்து திரும்ப நீங்க அதை சொல்லி மறுபடி நீங்க வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் சொல்லியிருக்கேன். இப்ப பதிவை பார்க்கலாம். அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். இதுல ஒரு 5 பொருட்கள் சொல்லியிருக்கேன். இத தலைக்கு அடியில வச்சு படுத்தோம் அப்படின்னா, இந்த தாந்திரீக முறைப்படி உங்களுக்கு பணத்தை ஈர்த்து பணம் வசியமாகி உங்களிடம் பல வழிகளில் கொண்டு சேர்க்கும். நீங்க கட்டில்ல படுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தரையில படுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இதை தாராளமா செய்யலாம். அதே போல தலைக்கு அடியில தான் இதை வச்சு படுக்கணும். அப்ப தலகாணி இல்ல, தலகாணியே வைக்க மாட்டோம் அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைக்கு பக்கத்துல இதை வச்சுக்கலாம். தலகாணிக்கு அடியிலையும் வைக்கலாம். பில்லோ கவர்க்குள்ளையும் நீங்க வைத்து விட்டு படுக்கலாம். நைட் ஷிஃப்ட் போறோம், நாங்க நைட்ல தூங்குறதே இல்ல, நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தூங்கும் போது இதை செஞ்சா போதும். இதுல சொன்னதை செஞ்சதும் பணம் கட்டுக்கட்டா வருமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. அப்படி அல்ல. சில தாந்திரீக பரிகாரங்களை செய்யும் போது அந்த பணத்தை வசியம் பண்ணி நம்ம கிட்ட கொண்டு சேர்ப்பதற்கான பல வழிகளை உண்டு பண்ணும். இப்ப வேலையே இல்லாம ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உண்டாக்கி தரும். இந்த தாந்திரீக பரிகாரங்கள்லாம் நம்ம செஞ்சதுமே உடனே பணம் வானத்துல இருந்து கொட்டும் அப்படின்னு யாரும் சொல்லல. இந்த தாந்திரீக பரிகாரங்களை நம்ம செய்யும் போது பணம் பல வழிகள்ல நம்ம கிட்ட சேரும். இப்போ ஒரு 30,000 சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ஒரு மாசத்திலேயே இதை செய்யும் போது நமக்கு 50,000 சம்பாதிக்கிறதற்கான வழிகள் வரும். ஒரு வேலையில இருக்கிறவங்களுக்கு திடீர்னு இன்கிரிமெண்ட் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். அது மாதிரி தான் இதெல்லாம் நடக்கும். இந்த தாந்திரீக பரிகாரங்கள் எல்லாமே நம்ம முன்னேறுவதற்கான பல வழிகளை உண்டு பண்ணி தரும். இப்ப இதுல முதல் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளி. ஏற்கனவே நம்ம காலையில கண் விழித்ததும் பார்க்க வேண்டிய பொருட்கள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லி வெள்ளி காயின் பார்த்தா நல்லதுன்னு நான் பதிவுகள் கூட போட்டிருக்கேன். இந்த வெள்ளி காயின் ஒரு சின்னதா 1 கிராம்லயும் இருக்கலாம், 1/2 கிராம்லயும் இருக்கலாம். அதை தலகாணிக்கு அடியில வச்சு படுங்க. தலகாணிக்கு அடியில வச்சு படுக்கலைன்னா பில்லோ கவர்க்குள்ள பத்திரமா வைக்கிறதுனாலும் நீங்க வைக்கலாம். இதை காலையில எழுந்ததும் கபோர்ட்ல ஒரு சின்ன பாக்ஸ்ல போட்டு ஏதாவது ஒரு இடத்துல சேஃபா வச்சிருங்க. திரும்பவும் இரவு படுக்கும் முன் அந்த தலகாணிக்கு அடியில இதை வைக்கணும். திரும்ப காலையில எழுந்த உடனே அந்த வெள்ளி காயின்ல நம்ம கண் விழித்து விட்டு அந்த காயினை எடுத்து பாக்ஸ்ல போட்டு எங்கேயாவது வச்சிருங்க. இது மாதிரி தொடர்ந்து செஞ்சு வர்றப்ப உங்களுக்கு பல வழிகள்ல பணமானது சேரும். அடுத்தது கண் திருஷ்டி ரொம்ப இருக்கு, உங்க வீட்டுல தொடர்ந்து ஏதாவது கஷ்டம் வருது, தொடர்ந்து நோய் நொடி வந்துகிட்டே இருக்கு, ஏதாவது உடல்நிலையில பிரச்சனை இருக்கு, அமானுஷ்யமான நிகழ்வுகள்லாம் ஏதாவது நடக்குது, கனவுல அமானுஷ்யமா ஏதோ அழுத்துறது மாதிரி இருக்கு, அது மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்துக்குங்க. துளி கூட புள்ளி இருக்கக்கூடாது. நல்ல மஞ்சளா ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்குங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை தலகாணிக்கு அடியில வைங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை இரவு தலகாணிக்கு அடியில வைக்கணும். காலையில தூங்கி எழுந்ததும் அந்த எலுமிச்சம்பழத்தை முதல்ல எடுத்து வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய கார்னர்ல ஒரு ஓரத்துல வச்சிருங்க. மறுபடியும் அடுத்த நாள் தலகாணிக்கு அடியில வைங்க. திரும்ப எடுத்து காலையில வெளியில கார்னர்ல ஒரு ஓரத்துல வச்சிருங்க. திரும்ப எடுத்து நீங்க நைட்டு தூங்க போறப்ப அந்த தலகாணிக்கு அடியில அதே எலுமிச்சம்பழத்தை வைங்க. இது மாதிரி 3 நாள் தொடர்ந்து செஞ்சுட்டு
அதற்கப்புறமா அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய அம்மன் கோவில்ல போய் அந்த சூலாயுதம் இருக்கும் இல்லையா, அதுல வந்து வேல்ல வந்து குத்தி வச்சிருங்க. அம்மன் கோவில் இல்ல அப்படின்னா முனியப்பன், கருப்புசாமி எந்த இதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி கோவில்ல போய் அந்த எலுமிச்சம்பழத்தை குத்தி வச்சிருங்க. இது மாதிரி செய்யறப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி விலகும். உங்களுக்கு ஏதாவது உடல் நலத்துல பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதெல்லாம் விலகும். தொடர்ந்து செஞ்சு பாருங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை வைக்கிறது, இந்த வெள்ளிக்காயினை வைக்கிறதெல்லாம் என்னைக்கு வேணாலும் தலகாணிக்கு அடியில நீங்க வைக்கலாம். ஆனா செவ்வாய், ஞாயிறு இந்த கிழமையில தான் நீங்க போய் அந்த எலுமிச்சம்பழத்தை அம்மன் கோயில்ல சொருகிற மாதிரி இருக்கணும். அடுத்து காரியத்தடை, கண் திருஷ்டி ஏதாவது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்துக்குங்க. அதுல கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டுக்குங்க. அதை நல்லா மூட்டையா கட்டிக்குங்க. அதை வந்து தலகாணிக்கடியில 7 நாள் வைங்க. தொடர்ந்து 7 நாள் வச்சிடணும். அதற்கப்புறமா அதை தண்ணியில கரைச்சி உங்க வீட்டு சிங்க்லயோ இல்ல ஏதாவது கால்படாத இடத்துல ஒரு செடிக்கு அருகில வீட்டோட மரத்துக்கடியில இதை ஊத்திருங்க. 7 நாளும் இந்த முடிச்ச வந்து இரவு மட்டும்தான் அந்த தலகாணிக்கு அடியில வைக்கணும். காலையில எடுத்து வீட்டோட மூலையில ஏதாவது ஒரு ஓரத்துல வச்சிருங்க. ஒவ்வொரு நாளும் இந்த முடிச்ச வந்து இரவு வைக்கணும், காலையில எடுத்து வெளியில வச்சிடணும் மூலையில. இப்படிதான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரணும். புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கும். அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்து பெயர், புகழ் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மிக முக்கியமான ஒரு பொருள் சந்தனம். உங்க வீட்டுல இருக்கிறவங்களே உங்க பேச்சை கேட்கல, உங்களை மதிக்கல, 4 பேர் உங்களை வெளியில பக்கத்துல இருக்கிறவங்க உங்ககிட்ட பேசல அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த சந்தனத்தை பயன்படுத்துங்க. இந்த சந்தனத்தை தலகாணிக்கு அடியில வைங்க. ஆனா இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த சந்தனமானது ஒரிஜினல் சந்தனமா இருக்கணும். டூப்ளிகேட் சந்தனம் பயன்படுத்தினீங்கன்னா அதனால எந்த யூஸும் இருக்காது. சந்தனம் கொஞ்சோண்டு சந்தனம் தூளா இருந்தா கூட கவர்ல வாங்கி அதை வச்சிருங்கன்னா அந்த கவரை பிரிக்காம கூட வச்சுக்கலாம். சந்தன கட்டையே உங்க வீட்டுல இருக்கு அப்படின்னா தாராளமா அந்த சந்தன கட்டைய தலகாணிக்கு அடியில வைங்க. இதையும் அப்படிதான் காலையில எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல ஒரு ஓரத்துல வச்சிருங்க. வீட்டுல இதை வந்து மூலையில வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வீட்டுல எந்த இடத்துல நீங்க வைப்பீங்களோ அங்கேயே வச்சுக்கலாம். இரவு படுக்க போகணும்னு அதை அங்க வச்சா போதும். அடுத்து புனுகு, அரகஜா இதெல்லாம் தெய்வீக சக்தி உள்ள பொருள். இதை நீங்க தலகாணிக்கு அடியில வைக்கிறப்ப தெய்வீக சக்தியானது அதிகரிக்கும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு நேர்மறை ஆற்றலானது அதிகரிக்கும். இதனால உங்களுக்குள்ள இருக்கிற எதிர்மறை ஆற்றல் விலகி நல்ல ஒரு தெம்பா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இதை டெய்லி தலகாணிக்கு அடியில வச்சு பாருங்க. இதனால கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். ஒரு ஆகர்ஷண சக்தியானது உங்களுக்கு நிறைய அதிகரிக்கிறத நீங்களே உணர்வீங்க. இப்ப வெள்ளிக்காயினெல்லாம் ஒரே காயினை தொடர்ந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். எலுமிச்சம்பழம் 3 நாளைக்கு தான், உப்பு 7 நாளைக்கு தான். அப்ப இதெல்லாம் ஒரே நாள்ல நம்ம வைக்கலாமா தலகாணிக்கு அடியிலனா? அப்படி வைக்கக்கூடாது. திருஷ்டியை போக்குவதற்காக வைக்கக்கூடிய எலுமிச்சம்பழம், உப்பு இதெல்லாம் வந்து தனித்தனியா தான். நீங்க இதை வச்சா எலுமிச்சம்பழத்தை வச்சிங்கன்னா உப்பை வைக்கக்கூடாது, உப்பை வச்சிங்கன்னா எலுமிச்சம்பழத்தை வைக்கக்கூடாது. இது மாதிரி தான் தனித்தனியா செய்யணும். ஆனா இந்த பெயர், புகழ் இதெல்லாம் வருவதற்காக வைக்கக்கூடிய அரகஜா, புனுகு, சந்தனம் இதெல்லாம் வந்து தனித்தனியா வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்க 3 பொருட்களையும் சேர்த்து ஒன்றாக கூட நீங்க தலகாணிக்கு அடியில வைக்கலாம். மீண்டும் வேறு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.